பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இப்போ நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2022 குரூப் 4 பொது தமிழ் கேள்வித்தாளிலிருந்து 81லேருந்து 90வது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே 80 கேள்விக்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்க கூட பார்க்கலாம், தப்பில்லை. சரி, இந்த கேள்விக்கு போகலாமா? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? கம்பராமாயணம் பார்த்தோன்னே கம்பர் அப்போ கம்பராமாயணம் தான் வச்சுருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ராமாயணம், ராமகாதை இது எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகுவோம். ராமாயணத்துக்கு கம்பர் அவருடைய ராமாயணத்துக்கு ராம அவதாரம், ராமருடைய அவதாரத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதனால் அது ராம அவதாரம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ராமாயணத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கம்பரை பற்றி நம்ம பார்க்கலாம். கம்பர் பார்த்திங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டோன்னா சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் அப்படின்னும் நமக்கு கேள்வி கேட்கலாம். சடையப்ப வள்ளல். அடுத்தது விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உரியவர் அப்படின்ட்டு யாருன்னு கேட்டால் விருத்தம் பாடுவதில் பார்த்திங்கன்னா வல்லவர் யாருன்னா கம்பர். கவி சக்கரவர்த்தி கம்பர்னு நம்ம அவரை சொல்லுவோம். விருத்தர் அப்படின்னு நம்ம கம்பரை சொல்வோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இந்த கேள்வியும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பராமாயணத்தில் இருந்து தான் வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குகன். குகன் பார்த்திங்கன்னா ராமர் மீது அதிக பற்று கொண்டவர் தான் பார்த்திங்கன்னா குகன். இவர் பார்த்திங்கன்னா இவர் யார் அப்படின்ட்டு குகன்ற ஒரு கேரக்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில். இவர் பார்த்திங்கன்னா ஒரு படகு நிறையா வச்சுருப்பார். இவர் ராமருக்கு நிறைய உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ராமர் மீது ரொம்ப பற்று வச்சவர். இது எல்லாமே நமக்கு தெரியும். அம்பி அப்படின்னா பார்த்திங்கன்னா அம்பி அப்படின்னா நம்ம போட்டை தான் அம்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த படகு தமிழில் சொல்லணும்னா படகு. இந்த படகு பார்த்திங்கன்னா படகுக்கு தான் அம்பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் நிறைய படகு வச்சுருப்பார். அதை வச்சு தான் ராமருக்கு உதவி பண்ணியிருப்பாருன்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ 1000 அம்பிக்கு நாயகன் நம்மளுடைய குகன். எந்த படலமில் இவர் வருவார்? குகன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குகப்படலத்தில் வருவார். குகனுக்கு குகப்படலம்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? குகப்படலத்தில் தான் குகன்ற கேரக்டர் வருவாங்க. அடுத்த கேள்வி போகலாங்களா? பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? இதில் பாதி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு திருக்குறள் நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்லேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு திருக்குறளை எடுத்தால் அதில் அவங்களுக்கு பொருத்தமான ஒரு குறள் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் திருக்குறள். அதை தான் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். யாரை வர்ணித்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமரை தான் அவர் அப்படி வர்ணிச்சிருப்பார். யார்? கம்பர் ராமரை அப்படி வர்ணிச்சிருப்பார். அடுத்த கேள்வி போகலாங்களா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. அந்த பெருமைக்குரிய இடம் நம்மளுடைய தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான். நம்மளுடைய தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது.
நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. சரிங்களா? நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஆசியா நம்மளுடைய கண்டத்திலே ரொம்ப பழமையான நூலகம் நம்மளுடைய தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்த கேள்வி போலாங்களா? இன்னைக்கு நமக்கு நிறைய கேள்வி கம்பராமாயணத்திலிருந்தே எடுத்துட்டாங்க போல. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கம்பராமாயணம் கதை தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தசரதனுடைய பிள்ளைங்க தான் வந்து பரதன், ராமன், லக்ஷ்மணன் எல்லாருமே. ராமர் வந்து பார்த்திங்கன்னா சுமித்திரையோடைய பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமன். ஓகேங்களா? கோசலையோடைய பையன்தான் பரதன். வந்து தசரதனுக்கு அப்புறம் தசரதன் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியோட மன்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா தசரதன். ஓகேங்களா? அவர் வந்து அவருக்கு அப்புறம் ஆட்சியில் ராமன் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் பரதன் இருக்கணும் அப்படின்ட்டு கோசலை அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால் கோசலை வந்து பார்த்திங்கன்னா சுமித்திரையை விட ராமன் மேலே அதிக பாசம் வச்சுருந்தவங்க தான் கோசலை. ஆனால் நம்மளுடைய மந்தரை ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோசலையை பிரெயின் வாஷ் பண்ணி பரதன் நின்னா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு பேசி அவங்க மனசை கலைச்சி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே சில கேரக்டர் இருப்பாங்களே, அது மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக அவங்க போயிட்டு தசரதன் கிட்ட பேசுகிறத விட நேராக போயிட்டு ராமன் கிட்ட சொல்லுவாங்க, உன்னை விட பரதன் நல்லவன், உன்னை விட நிறைஞ்ச குணத்தவன், அவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவங்க வந்து தசரதன் வந்து இவங்களுக்கு ஒரு கடமைப்பட்டு இருந்த காரணத்தினால, அவர் உயிரை இவங்க காப்பாற்றின காரணத்தினால அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த அம்மா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க கல்யாணம் ஆன புதுசுலே. இது வந்து ராமாயண கதை நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேள்வி எந்த சந்துலேருந்து எப்படி வரும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அடுத்த கேள்வி போகலாங்களா? ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. சரிங்களா? சென்னை கந்தக்கோட்டமில் இருக்கிற ஒரு முருகர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய 9 வயசில் பாடல் பாட ஆரம்பித்தார். தெய்வமணி மாலை உள்ளிட்ட பல பாடல்களை பாடியிருக்காரு. அதனால் அவருடைய சிந்தனை, அறிவு, ஆன்மீகம் இதோடைய ஊற்றுக்களம் எது? சிந்தனைன்னு கேட்டாலும், அறிவுன்னு கேட்டாலும், ஆன்மீகம்னு கேட்டாலும் இது எல்லாத்தோடைய ஊற்றுக்களமாக அவருக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டம், சென்னை. அடுத்த கேள்வி போகலாங்களா? சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவோம்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் கூட. சரிங்களா? பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. அவங்க தான் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும். அடுத்த கேள்வி போகலாங்களா? சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இவங்களும் முத்துலக்ஷ்மி ரெட்டி. அவங்க வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் அவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணும் அவங்க தான். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் அவங்க தான். பெண்களுக்காக இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வை இல்லம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில். சரிங்களா? அதே போல் இவங்க புற்றுநோய் மருத்துவமனை அவங்க அதே போல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்
கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அதுவுமே சென்னை அடையாரில். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கபிலர். கபிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பில்லில் ஒரு நீர்த்துளி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்கிற மரமே அதில் தெரியும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இது வந்து இப்போத்திய அணுகுமுறை கூட எப்படின்னா, நம்ம நுண்ணோக்கி பார்த்துருக்கீங்களா? அது வழியாக பார்த்தா சின்ன பொருள் கூட பெருசாக தெரியும். சின்ன பொருள் பெருசாக தெரியும், பெரிய பொருள் சின்னதாக தெரியும். அப்படின்றத தான் வந்து பார்த்திங்கன்னா தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பில்லில் இருக்கிற நீர்த்திவளையில் தூரத்தில் இருக்கிற பனைமரம் முழுசாக தெரியும் அப்படின்றது தான் அதுக்கு பொருள். ஓகேங்களா? இது எப்படி அறிவியல் அணுகுமுறையில் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ தான் கலிலியோ தான் நமக்கு வந்து நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் நம்மளுடைய கபிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து எப்போவோ சொல்லிட்டார். ஓகேங்களா? அதுதான் அந்த அறிவியல் அணுகுமுறையை முன்னாடியே அந்த காலத்திலே நமக்கு கபிலர் சொல்லிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய 10 கேள்விகள் 10க்குள் பல கேள்விகள் நிறைவடைந்து விட்டது. நாளை அடுத்த 10 கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பாய் பாய்.